வடக்கு தொகுதி வெற்றி வேட்பாளர் மக்களின் மருத்துவர் அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து முழுமையான ஆதரவை கொடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் பல்வேறுடைய கோரிக்கையை நம்மளுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் சொல்லி உறுதிமொழி கொடுத்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கு. இதுல மதுரையில 10 தொகுதியிலுமே கண்டிப்பா எல்லா தொகுதிக்கும் போவோம். எல்லா தொகுதியில் இருக்க மாடுபடி வீரர்களும் காலை உரிமையாளர்களும் ஒன்றிணைத்து பெருவாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் உறுதுணையாக இருக்கும். இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா மதுரையுடைய வடக்கு தொகுதியினுடைய கோ தளபதி மக்களினுடைய தலைவலி அந்த தொகுதிக்கே வர்றதே கிடையாது. கோ தளபதின்றவர் அந்த தொகுதிக்கே வர்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு எளிமையா ஒரு மருதுபாண்டியாரில் இருக்கக்கூடிய சரவணா கிளினிக் ஆஸ்பத்திரிக்கு போனா முதல்ல மக்களுக்கு மருத்துவம் தேவை, உணவு தேவை, மின்விளக்கு, ஏரியா சுத்த சுகாதாரமா இருக்கணும் அப்படின்றதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தேவை. இதை கூட தெரியாத அந்த கோ தளபதின்றவர் மீண்டும் அந்த களத்தில் நிற்கிறார். அதை நிற்கும் பொழுது அங்கே உள்ள தமிழர்கள், அங்கே இருக்கக்கூடிய வடக்கு தொகுதியினுடைய மக்கள்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2026 இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல அவருக்கு பாடம் சுட்டுவாங்க. கண்டிப்பாக பெருவாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் டாக்டர் சரவணன் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதுக்கு முழுமையாக ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் தொகுதியில காலை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் கண்டிப்பாக எந்த ஒரு ஜல்லிக்கட்டுல காயம் பட்டாலும், மித்தபடி எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டாலும் உடனடியாக மக்களை பார்த்து அதை சரி செஞ்சு இவ்வளவு அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு எப்போ போனாலும் இந்த மருதுபாண்டியாரில் பார்த்துடலாம். அப்படி போல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு பெருவாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறவிட்டு நம்மளுடைய வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய அந்த தொகுதியினுடைய எலெக்ஷனில் அந்த தொகுதியை நம்ம கண்டிப்பாக கையாளணும் அப்படின்றதான் நம்மளுடைய லட்சியம். வேண்டும் தளபதி, வேண்டாம் தளபதி, மக்களின் தலைவலி அப்படின்றதான் இந்த வீடியோ வாயிலாக அனைவருக்கும் பதிவிடுறேன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர். நன்றி, வணக்கம்.